ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று மே 14 புதன்கிழமை குடும்ப பந்தம் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். நான் ஒரு கிரகஸ்தன், இவர்கள் நம் குடும்பத்தார்கள், இவர்களை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை என்று நினைக்கிறோம். அதில் தப்பில்லை. இவைகளெல்லாம் நம் நினைவுகளே. நம்மை விட்டு அந்த எண்ணங்களுக்கு இருப்பு இல்லை. அந்த எண்ணங்களை நாம் மறந்துவிடலாம் அல்லது வைத்து கொள்ளலாம். எண்ணங்களே பந்தம், அவைகள் இல்லாது இருப்பதே விடுதலை. குடும்பம் என்பது சமூகத்தில் ஓர் அமைப்பு. ஐயன் திருவள்ளுவன் கிரகஸ்தனை துறவிக்கிணையாக பாராட்டுகிறார். சமூகத்தில் ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்ய வேண்டிய தர்மங்கள் உள்ளன. அவைகளை புரிந்து கணவன் மனைவி இருவரும் அடுத்த நிலைக்கு உயர்த்துக்கொள்ள உதவுவதே கிரகஸ்தம். நீயாக சில கடமைகள் இருப்பதாக நினைக்கிறாயோ அல்லது சமூகம் அவைகள் உனக்கென்று ஒதுக்கியதோ அவைகள் எல்லாம் எண்ணங்களே. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியது கடமை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நீங்கள் அதை செவ்வனே செய்யவும் செய்கிறீர்கள். ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் வசதி இருந்தாலும் பல பிள்ளைகள் படித்து முன்னேறுவதில்லை. நாம் செய்வது அவர்களுக்கு உதவலாம், ஆனால் நம் உதவியால் தான் அவர்கள் படித்து முன்னேறினார்கள் என்று சொல்ல முடியாது. கணினியில் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் இருப்பது போல் பிள்ளைகள் அவர்களுக்கே உரிய பிராராப்த கர்மம் என்ற மென்பொருளோடு உலகத்திற்கு வந்துள்ளார்கள். அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். நாம் உதவினாலும் இல்லாவிட்டாலும் அது நிறைவேறியே தீரும். பகவான் குடும்பத்தை துறந்து திருவண்ணாமலை வந்தடைந்த புதிதில் அவருடைய குடும்பத்தார் பல முறை வற்புறுத்தி வீட்டுக்கு வருமாறு அழைத்ததற்கு பகவான் அளித்த பதில் மிகவும் முக்கியமான உபதேசமாக பார்க்கப்படுகிறது. இதோ அந்த உபதேசம். அவரவர் பிராராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான். நடப்பது என் செய்யினும் நில்லாது, நடவாதது எம் முயற்சிக்கினும் நடவாது. இதுவே திண்ணம். ஆதலின் மௌனமாயிருத்தல் நன்று என்று உபதேசிக்கிறார். ஒவ்வொரு உயிரும் தனித்தனி அமைப்பு. அவைகள் விதிவசத்தால் இறைவன் கருணையால் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேர்ந்துள்ளன. தற்காலிகமாக அதில் தானும் வாழ்ந்து பிற உயிர்களுக்கும் வாழ உதவுவதே வாழ்வின் தாத்பரியம். பிற உயிர்களின் சுதந்திரமான இயக்கத்திற்கு தடையாயில்லாமல் இருப்பதே அவைகளுக்கு நாம் செய்யும் பேருதவி. நம் குடும்பத்தாருக்கும் இந்த விதி பொருந்தும். இயற்கையில் ஒவ்வொரு ஜீவனும் இறைவனின் பெரும் கருணையால் அதன் ஜீவிதத்திற்கு உண்டான அறிவும் ஆற்றலோடும் தான் படைக்கப்பட்டுள்ளன. நாம் சற்று தூண்டுகோலாய் வேண்டுமானால் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆசான் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சிரத்தையோடு கற்பித்தாலும் மாணவன்தான் படித்து பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். இதுதான் யதார்த்தம். பகவான் ரமணர் உள்ளது 40 அனுபந்த பாடலில் இதை விளக்குகிறார். மக்கள் மனைவி முதல் மற்றவர்கள் அற்ப மதிமக்களுக்கு ஓர் குடும்பமானவே. மிக்க கல்வி உள்ளவர்தம் உள்ளத்தே ஒன்று அல்ல பல நூல் குடும்பம் உள்ளது. யோகத்தடையாய் ஓர். அற்ப மதி உள்ளவர்களுக்கு மனைவி மக்கள் ஆகியோர் ஒரு குடும்பம் ஆவது போல் பல நூல் கற்றவர்களுக்கு நூல் அறிவு பல குடும்பங்களாகும். அதுவே அவர்கள் யோகத்திற்கு தடை. மாணிக்கவாசக பெருமான் கல்வி எனும் பல்கலை பிழைத்தும் என்று கல்வி இறைவனுடைய பிரதான தடை என்று விளம்புகிறார். அவர்கள் என் மக்கள் என்ற எண்ணம்தான் தடை. எண்ணங்கள் மாறலாம், நீயோ மாற்றமென்று ஒன்றாயிருக்கிறாய். வந்து போகும் எண்ணங்கள் பற்றி கவலைப்படாமல் எப்பொழுதும் ஒளிரும் உண்மையான உன்னை கவனி. நீயே உனக்கு ஒளியாயிருப்பாயாக. அதுவே பல தீபங்கள் ஏற்ற பயன்படலாம். இறைவன் அருள் அவ்வாறு இருக்குமானால். பகவானை சந்திக்க வந்த ஒரு அம்மையார், சுவாமி நம்மாலான சமூக சேவை செய்ய வேண்டாமா என்று வினவினார். சமூகத்திற்கு சேவை செய்ய நீ யார்? முதலில் உன்னை ஈசனிடம் ஒப்படை. உன்னை படைத்த அவனே சமூகத்தையும் படைத்துள்ளான். அது அவன் பொறுப்பு, அவன் பார்த்து கொள்வான் என்று பதிலளித்தார் பகவான். இது சுயநலமாகப்படலாம். முழுமையான சுயநலமே உண்மையான பொது நலம். ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.